ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகள் முதல் பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காரசாரமான பப்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது கடையில் நம்ம வாங்கக்கூடிய பப்ஸு எந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவு இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் அந்த வீடியோவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுதேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா என் பெயர் மினி அசோக். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த ஸ்நாக்ஸுக்காக முதல்ல நம்ம மாவு பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்காக தான் 1.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. உங்ககிட்ட நெய் இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. மாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றும்போது டைரெக்டாக தண்ணி ஊற்றி பிசைய விடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும். இந்த அளவு பிசைஞ்சால் போதும். இனி நம்ம இதை 10 நிமிஷத்துக்கு அப்படி ஊற வைக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம இதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே நான் 3 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை அதில் போடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இதில் மீடியமாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுமே இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். அதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 3/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு மசாலாவோட பச்சை வாசனை மாறும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா எல்லாம் இந்த அளவு வதங்கினது போதும். இனி நம்ம இதில் பட்டாணி ஆட் பண்ணலாம். அதுக்காக நான் 1/2 கப் பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இனி மசாலாவுக்கு தேவையான உப்பு போடலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா கருகாமல் இருக்க 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இனி போதும். இந்த அளவு வதங்கினதுமே இதில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி ஃப்ளைமை ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இனி பப்ஸு ஷீட்டு செய்ய நமக்கு பட்டர் தேவைப்படும். பட்டர் எல்லாருக்கும் கிடைக்காது, அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் 2.5 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இந்த பதம் வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஷீட்டு ரெடி பண்ணலாம். அதுக்காக நம்ம புளிக்க வச்ச அந்த மாவை எடுத்துக்கோங்க. அதை ஒரு சப்பாத்தி கல்லில் போட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இனி இதை 5 பீஸாக கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ண பீஸை ஒவ்வொரு உருளையாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா உருளையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. இனி நம்ம பரத்த வேண்டிய ஒரு உருளையை மட்டும் வச்சுட்டு வேறு எல்லா உருளையும் அதே பாத்திரத்தில் ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வைக்கலாம். இல்லைன்னா மாவு ரொம்ப ட்ரை ஆகும். இனி பரத்தும்போது கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. நிறைய மாவு போடக்கூடாது. சப்பாத்திக்கெல்லாம் நம்ம போட்டு எடுக்கிறது மாதிரி இதில் நிறைய மாவு போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு அதில் போட்டு சப்பாத்தி பரத்தியது மாதிரி நல்லா பரத்தி எடுத்துக்கோங்க. இந்த கனத்துக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப கனம் வேண்டாம், இந்த அளவுக்கு கனம் இருந்தால் போதும். இப்படி எல்லாத்தையுமே பரத்தி எடுத்துக்கோங்க. எல்லாம் பரத்தி எடுத்தாச்சு. இனி இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பட்டர் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி இதுக்கு மேலே அடுத்த ஷீட்டை போட்டு மீண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு ஷீட்டையும் போட்டு இதே மாதிரி பட்டர் பரத்தி எடுத்துக்கோங்க. இனி கடைசி ஷீட்டையும் போட்டு அதுக்கு மேலேயும் இதே மாதிரி நல்லா பட்டர் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இந்த மாதிரி உருளையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க, மெதுவாக அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த அளவு வந்ததுமே நம்ம இதை பப்ஸுக்காக கட் பண்ணி எடுக்கலாம். இனி
பார்த்தீங்களா எவ்வளோ உள்ளாடி நிறைய லேயர் வந்திருக்கு. இனி இந்த மாதிரி சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மாவு போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே கை வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலாக்கில் கொஞ்சமாக மாவு போட்டு சப்பாத்தி நம்ம பருத்த இது மாதிரி அழுத்தம் கொடுத்து பருத்த விடாது. ரொம்ப சாஃப்டாக தான் பருத்தி எடுக்கணும். அப்போ தான் அந்த லேயர் நமக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒட்டாமல் அப்படி சாஃப்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவு போடாதீங்க. இந்த அளவு திக்னஸ் வந்தால் போதும். பப்ஸு ஷீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பருத்தி எடுத்துக்கோங்க. நான் இதுக்காக 3 முட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை 2ஆட்டம் கட் பண்ணி வைக்கலாம். இனி நமக்கு ஷீட் ரெடி ஆச்சு, மசாலா ரெடி ஆகிடுச்சு. இனி ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு ஷீட்டை எடுத்து வச்சு இதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மசாலாவை அப்படியே வச்சுக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த முட்டையும் வைக்கலாம். இனி இதை ஒட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக மைதா மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பேஸ்ட்டை அப்படியே ஷீட்டில் தடவிக்கோங்க. இந்த மாதிரி தடவிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணினா வந்து மசாலா எல்லாம் நமக்கு எண்ணெயில் போடும்போது பிரியாது, அப்படியே ஒட்டிக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம பண்ணுதோம். இனி ஷீட்டுக்கு இன்னொரு பகுதியை அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. கை வச்சு நல்லா அழுத்தி விட்டாலும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணால் ஒரு டிசைனும் கிடைக்கும். இன்னும் நல்லா ஒட்டி அப்படியே இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இனி ஒரு கடாயில் ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுமே அதில் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது நல்லா பொரிஞ்சு வரும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இனி ஒவ்வொன்றா எடுத்து வெளியே வைக்கலாம். இப்படி எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கோங்க. இனி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ லேயராக பப்ஸ் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே சேம் டேஸ்ட்டில் தான் இதுவும் இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.